ரொம்ப பெரிய பணக்காரருங்க. அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அவர்கிட்ட இல்லாத வசதியே கிடையாது. கொட்டி கிடக்குது. ஒரு பக்கம் தங்கம் கொட்டி கிடக்குது, மறுபக்கம் தானியங்கள் கொட்டி கிடக்குது. சிலருக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி மிகப்பெரிய தனவந்தருங்க. அந்த தனவந்தருக்கு ஒரே ஒரு மகன். ஆனால் அந்த மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. அவரும் எல்லா டாக்டர்கிட்டையுமே அழைச்சிட்டு போனார். வைத்தியர்கள் பார்க்காத வைத்தியர்களே கிடையாது. அதே மாதிரி பல இடங்களுக்கும் அழைச்சிட்டு போனார். அது மாதிரி குறி சொல்கிறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார். ஆனால் எங்கேயுமே அந்த மகனுடைய அந்த பைத்தியம் தெளியவே இல்லை. பையனுக்கு பைத்தியம் தெரியலையேன்னு நினச்சி அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் நொந்து போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், இங்கே ஒரு சாமியார் இருக்கார், இங்கே ஒரு சித்தர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்கள். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நல்ல நிலைமை உருவாகும், அவருக்கு நல்லது நடக்கும், அவருக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் எல்லாம் போயிடும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சாமியார் அப்படியே பார்க்குறாரு. நெடுஞ்சாங்கடைய அந்த மிகப்பெரிய தனவந்தர் அந்த சித்தருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறார், நமஸ்காரம் பண்ணுறார். உடனே அப்படி ஏறெடுத்து பார்க்கிறார் சாமியார். அந்த சித்தர் பார்க்குறார். என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இந்த நிலைமைக்கு பையன் இப்படி ஆயிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எவ்வளோ காசு வேணாலும் தரேன், எவ்வளோ நகைகள் வேணாலும் தரேன், எவ்வளோ தங்கம் வேணாலும் தரேன், ஆனால் என் பையனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த துறவிக்கு பணம் எதற்கு, காசு எதற்கு, தங்கம் எதற்கு, எதுவும் தேவையில்லை. உங்கள் பையனை நீங்கள் விட்டுட்டு போங்க, அவனை நலமாக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த தனவந்தர் மனம் தாங்க முடியாமல் பையனை அங்கே விட்டுட்டு தானே வீட்டுக்கு போகிறாரு. சில வாரங்கள் கழித்து பையனை பார்க்குறாரு. சாதாரணமாக எல்லாரும் போல் ரொம்ப அமைதியாக சாந்தமாக பொறுப்பாக அந்த பையன் நடந்துட்டுருக்காரு. அந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இதை பார்த்த உடனே அந்த தனவந்தருடைய கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வழிகிறது. இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த நோயையெல்லாம் போக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டிருந்தவர் தான் நம்முடைய சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமிகள். இந்த மகான் சின்ன வயசுலேயே ரொம்ப துருதுருன்னு இருந்திருக்கிறாரு. பெங்களூரில் டிஃபென்ஸில் போய் படிச்சிருக்கார். அதான் இராணுவ பயிற்சி பள்ளி, அங்கே போய் சேர்ந்து இராணுவ பயிற்சி பள்ளியில் படிச்சிருக்கார். அற்புதமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளை எப்படியெல்லாம் படிக்குது, எப்படியெல்லாம் பொறுப்பாக இருக்குது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். கானகத்தில் போய் உட்கார்ந்து கடுந்தபம் செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு குருநாதர்னு ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ தான் ஒருத்தர் கிடைக்கிறார். ஆனால் அவரை பார்த்தா எல்லாருமே பயந்து ஒதுங்குவாங்க. ஏன்னா அடர்ந்த முடி, அதே மாதிரி அடர்ந்த தாடி, கண்ணில் அப்படியே தீட்சாண்யமான பார்வை. அதனால் யாருமே அவர்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஆனால் காட்டுக்குள்ளார உட்கார்ந்து அவர் கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார். இவர் ரொம்ப பவ்யமாக அப்படியே பணிஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட பணிந்து பேசி எப்படியோ அவர் மனசில் இடம் பிடித்து அவர்கிட்ட ஆசீர்வாதமும் அவர்கிட்ட தீட்சை பெறுகிறார். இந்த மகான் தீட்சை பெற்ற சாமியார் பேர் சாது ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அப்படிங்கிற மகான்கிட்ட தீட்சை பெறார். அந்த தீட்சையை வாங்கிக்கிட்டு தான் அப்படியே காட்டுக்குள்ளாரிருந்து வெளியில் வராரு. மதுரையில் ஆரப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீட்டில் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். அதாவது புலித்தோல், மான் தோல், இந்த மாதிரி விதவிதமான தோள்கள் மேலே அமர்ந்து தவம் செய்து அந்த தவத்தினால் பெற்ற சக்தியை தானே எடுத்துக்கொள்ளாமல் ஏழைப்பாழ வர்றவங்களுக்கு நோய் நொடி உபாதைகள் இதெல்லோட வர்றவங்களுக்கு நோயை குணமாக்குறது, அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது, சோர்ந்து போய் வர்றவங்களை மனசை தேத்தி விடுறது, கடன் பிரச்சனை அது மாதிரி வர்றவங்களுக்கு தனதானிய சம்பத்து உருவாகிறதுக்கான வழிவகைகளை சொல்கிறது. இந்த மாதிரி இந்த சித்தர்
இருந்ததுனால அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் ஓடி தேடி வந்து இவர் கால்களினுடைய அந்த பாத கமலங்களில் பணிந்து பணிந்து எல்லாருமே பரிகாரம் தேடிக்கிட்டாங்கங்க. இந்த மகான் தனக்குன்னு வாழாமல் எல்லாருக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவசமாதி போய் உட்கார்ந்து நாம் வந்து சின்னதாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும். அவர் காற்றோடு காற்றாக கலந்து நம்ம மனதோடு மனதில் வந்து பேச ஆரம்பிச்சிருவார். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய ஜீவசமாதியில் போய் உட்கார்ந்து தவம் செய்கிறவங்களுக்கு, தியானம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிலைமை உருவாகுது, நல்ல வெற்றி உண்டாகுதுங்க. அப்படி பலவிதமான சாதனைகள்லாம் செய்தவங்க சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வர சித்தர் அவர்கள். இன்றைக்கும் அவங்களுடைய ஜீவசமாதியில் கூட்டம் கூடிக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுத்தெரு, பாண்டியராஜபுரம், மதுரையில் தாங்க அமைஞ்சிருக்கு, குரு தியேட்டர் பக்கத்தில். அதனால் இந்த மகானுடைய, அதாவது சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வர சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று தியானம் செய்வோம், அனைத்து இன்பங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனின் நந்தியம்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். சித்தர்களின் அருளால் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.